நான் சார் நான் மாவட்ட பொறுப்பில் இருந்தேன் சார். திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பில் இருந்தேன். நான் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருந்தேன். இதில் என்னன்னா, நான் இப்ப 2018 தான் வெளியே வந்தேன். இவரோட செயல்பாடு முதல்ல இருந்தே எங்களுக்கு இவரு வந்து நல்ல ஒரு பேச்சாளர் இருந்தாரு. இவரு 2009 இந்த கட்சிக்காக முன்னெடுக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் நாங்க 2000 இருந்து இந்த தமிழ் தேசியத்தை பேசிட்டு சுத்திட்டு இருந்தவங்க. அதுக்கப்புறமேட்டு இவர் 2009 கட்சியா வந்து உள்ள வர ஆரம்பிக்கும் போது நாங்க என்ன பண்ணோம், நாங்கெல்லாம் இவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா இவருக்கு ஒரு மீடியா போக்கஸ் இருந்துச்சு. மீடியா போக்கஸ் இருந்தாலும் இவருக்காக சப்போர்ட் பண்ணோம். இவருக்கு நாங்க வந்து மறைமுகமான எல்லா வேலையும் செஞ்சோம். இந்த கட்சி வளர்றதுக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் இல்ல, நானும் ஒருத்தர். எங்களுக்கு தலைமையெல்லாம் தேவையில்ல, தமிழ் தேசியம் தான் தேவை. தமிழர்களோட ஒற்றுமை தேவை, தமிழர்களோட வளர்ச்சி தேவை. ஆனா இவரு அதை தன்னோட சுயநலத்துக்காக பயன்படுத்திக்கிறாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நாம் தமிழுக்கு ஏதாவது ஒரு தொண்டனை இவர் உண்மையாவே நாம் தமிழுக்காக எதை செஞ்சிருக்காரு கேட்க சொல்லுங்க. ஒருத்தருக்கும் செய்யல, செய்யவும் மாட்டாரு. இவர் நேரடியா வாரிசு அரசியல் எதிர்க்கிறாருல்ல. ஆனா இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த கட்சியே தன்னோட வாரிசு கட்சியா பாத்துட்டாருல. தன்னோட மகனையோ தன்னோட மனைவியோ அந்த கட்சிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு. அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவாரு, இவருக்கு அடுத்த தலைமையில இவங்க தான் இருப்பாங்க. ஐயா அவரு சீமான் வந்து ஆமா இன்னைக்கு வந்து சுகபோகி நோக்கி சீமான் அவர்கள் சுயமா செஞ்சுக்கிறது என்ன பண்ணிருக்காரு. 2009 அவர் கட்சி தொடங்கும் போது அவரோட சொத்து மதிப்பு என்ன, இப்ப அவரோட சொத்து மதிப்பு என்ன? பல கோடி ரூபாய் சொத்து மதிப்பு சேர்த்து வச்சிருக்காரு இல்லையா ஐயா. இப்ப அவர் வந்து நடிகர் சீமான் அவர்கள் வந்து தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை 2009 முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு பிறகு ஒரு 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 நடிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ராமேஸ்வரத்தில் ஒரு பேச்சு பேசுறாருங்க. 1 மணி நேரம் பேச்சு நடக்குதுங்க. அதுல வந்து அவர் ஒரு வசனகர்த்தா ஒரு திரைப்பட இயக்குனர் என்றதால அவர் வந்து சரமாரியா அழகான ஒரு எழுச்சி உரையை நடத்தினோடனே அது மக்கள் மத்தியில் பெரிய அளவில் போகும்போது அவருக்கான ஒரு பார்வை மீடியாக்கள் ஊடகங்கள்லயும் மக்கள் மத்தியிலும் வருதுங்க. அதை அவர் பயன்படுத்தி அது நாள் வரைக்கும் அவர் வந்து அனைத்து கட்சிக்குமான ஒரு பேச்சாளராக இருந்தார். திமுகவுக்காக பேசியிருக்காரு, காங்கிரஸுக்காக பேசியிருக்காரு, கம்யூனிஸ்டுக்காக பேசியிருக்காரு, மும்பையில போயிட்டு பிஜேபிக்காக பேசியிருக்காரு. அவர் வந்து பெய்டு அரசியல்வாதி, பணம் கொடுத்தா யாருக்கு முன்னாலும் பேசியிருந்த ஒரு பேச்சாளர். அப்படி இருந்த நபர் 2009 ஏற்பட்ட அந்த சூழலை மக்கள் தமிழக இளைஞர்கள் மத்தியில தமிழர்கள் மத்தியில ஏற்பட்ட அந்த எழுச்சியான ஒரு அரசியலை கைப்பற்றினாருங்க. அந்த டைம்ல அந்த கட்சியை உருவாக்கினவங்க புதுக்கோட்டையில இறந்து போன படுகொலை செய்யப்பட்ட சுபமுத்துக்குமார், இப்ப திமுகவில் போய் இருக்கிற ராஜீவ்காந்தி, தம்பி கல்யாண சுந்தரம் போன்றவங்க எல்லாம் இணைஞ்சுதான் நாங்க அந்த கட்சியை உருவாக்கணும். இப்ப 2009 அவரை தலைவராக வச்சுலாம் நாங்க தொடங்கல. ஒரு அமைப்பை உருவாக்கணும், நாம் தமிழர் இயக்கமா உருவாக்கணும். அந்த இயக்கத்துல வந்து இணைஞ்சவர் தான் சீமான். அவருக்கு ஒரு அது தொடர்ந்து அவர் பயணிக்க தயாரா இருந்ததால அவரை முன்னிலைப்படுத்தி நாங்க அரசியல தொடங்கணும். அந்த நாம் தமிழர் கட்சி அரசியல் கட்சியா பதிவு பண்ணோம், போனோம் வந்தவங்க. அதுக்கடுத்தது அந்த கட்சியை உருவாக்க பாடுபட்ட அந்த சுபமுத்துக்குமார்லாம் படுகொலை செய்யப்பட்டார். அதை பத்தி இன்னைக்கு வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட சீமான் எங்கேயுமே அதுக்காக போராடுறதில்லை. அதுக்காக ஒரு இன்னைக்கு வரைக்கும் அந்த படுகொலையை பத்தி எந்த ஒரு விசாரணை எல்லாமே இருக்குங்க. ஆக இதே மாதிரி நிறைய தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டில். அவங்களை எல்லாரையும் மீறி அவர்கள் அர்ப்பணிப்பு தியாகங்கள் எல்லாம் கடந்து 10 வருடம் 15 வருடம் சிறை தமிழ் தேசிய கருத்துக்களாக சிறையில் இருந்த போராளிகள்லாம் தமிழகத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் தாண்டி ஒரு மீடியா வெளிச்சத்தில் ஒரு சினிமா கவர்ச்சியில் இன்னைக்கு சீமான் வந்து தன்னை ஒரு தமிழ் தேசியத்தினுடைய பெரிய ஆதர்ச புருஷன் மாதிரியும் தமிழ் தேசியமே இவர் தான் கண்டுபிடிச்ச மாதிரியும் தலைவர் பிரபாகரனே தமிழக மக்களுக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினார். எப்படிப்பட்ட ஒரு எகத்தளமான பேச்சு எல்லாம் நடக்குது. அந்த தலைவர் பிரபாகரனை ஒரு முனியாண்டி விலாஸ் ஓனர் போல ஒரு பேட்டி அளிக்கிறார். ஒரு ஊடகங்களில் பேசும்போது எவ்வளவு பெரிய மாபெரும் ஒரு மக்கள் இயக்கத்து தலைவரை எனக்கு அதை போட்டாரு, நான் ஆமகறி சாப்பிட்டேன், நான் பூனகறி சாப்பிட்டேன்னு வந்து பொய் பித்தலாட்டம் சுத்தமான ஒரு பொய்யான ஒரு வார்த்தைகளை பேசி இங்க 2K அந்த குறிப்பா இந்த 2009 பிறகு ஏற்பட்ட இந்த எழுச்சியில இந்த புதுசா வருகிற தமிழ் தேசிய அரசியல் களத்துக்கு பயணிக்க வருகிற இளைஞர்களை ஏமாற்றி மூளைச்சலவை செய்து ஒரு ஒரு அவங்க எதுவுமே கேள்வி ஒரு ரசிக மனப்பான்மையோட ஒரு கட்சியை உருவாக்கி இருக்காருங்க. நீங்க 36 லட்சம் ஓட்டு இருக்குன்னா அது நாம தமிழ் தேசியத்துக்காக போட்ட ஓட்டு, சீமானுக்கு போட்ட ஓட்டு இல்லைங்க. தமிழ் தேசிய கட்சி நாளைக்கு எங்க கட்சியே வந்து நாளைக்கு வருகிற தேர்தலில் நாங்க போகும்போது பல லட்சம் ஓட்டுகளை எங்களால வாங்க முடியும். போன ஆக எங்களுக்கு அதை நோக்கி சரிங்க. ஆமாங்க சார். அவங்க ஊர்ல இல்ல சார், அது நிறைய ஆதாரங்கள்னா நான் டாக்குமெண்டோட கேக்குறீங்க என்கிட்ட. அவருக்கு வந்து ஊட்டி
ஐயா சொல்லுங்க ஐயா. இப்ப கையில எதுவும் இல்லைங்க ஐயா. அதுக்கான நான் அது இருக்கு அரணையூர்ல இப்ப அவங்க சொந்த மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்திலயோ ஊட்டி கொடைக்கானல்லையோ இன்னும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலேயே அவர் சொத்து பத்துக்கள் அவர் வந்து அவர் பேர்லயும் அவங்க மனைவி பேர்லயும் பெரிய அளவுல உலக தமிழர் மக்கள் மத்தியிலிருந்து வர்ற அந்த திரள்நிதி மூலயமா தன்னை சுகபோகவாசியா தான் வாழ்ந்து இருக்காருங்க. அது அந்த கட்சியில் இருக்கிற மாநில நிர்வாகிகள் ஆகட்டும், அந்த கட்சியில் இருக்கிற முன்னணி சக்திகள் அனைவருக்குமே இது தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நிறைய ஊடகங்கள்லயும் இது செய்திகளா வந்திருக்கு. இதை நான் அறுதிட்டு சொன்னோம்னா அதுக்கு நம்ம எங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கட்டாயம் நாங்கள் அந்த ஆவணங்களோட உங்களை சந்திப்போம், பேசுவோம். ஆதாரம் இல்லாம இல்ல. இப்ப கையில ஒண்ணும் இல்ல. இப்ப ஐயா இப்ப நீங்க சொல்றது ஓகே, கையில ஆவணங்களா நான் வச்சு இல்ல எங்களுக்கு நாங்க தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கோம். அது ஆவணமா நாங்க வெளியிடுவோம். கட்டாயம் ஒரு நாள் அதை கட்டாயம் வருங்காலங்களில் வெளியிடுவோம். புரியுது. தாராளமா போட சொல்லுங்க. இல்ல ஆதாரத்தை நாங்க காட்டுறோம். கேஸ் போடுறது நாங்க நீதிமன்றத்தில் போய் ஆதாரத்தை காட்டுறோம். அவர் மேல நாங்க அவதூறா சொல்றேன்னு சொல்றீங்க இல்லையா, சொத்து சேர்த்துட்டாரு அதை பண்றாருன்னு. கட்டாயம் உண்மை, அதை நாங்க நிரூபிக்கிறோம். உலகம் முழுக்க இருந்து வருதுங்க, உலகம் முழுக்க இருந்து வருது. குறிப்பா ஈழத்தமிழர்கள்ட்ட இருந்து வருது. மேலும் தமிழகத்தை சேர்ந்த தமிழ் இளைஞர்கள் வந்து பல்வேறு நாடுகளில் கூலி வேலைகளாகவும் அன்றாடம் காட்சிகளாகவும் போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஒரு தமிழ் தேசிய அரசியல் புரட்சி சீமான் தலைமையில நடக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ஒரு எண்ணத்துல மதிமயங்கி போய் இன்னைக்கு வரைக்கும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை திரள் நதி என்ற பேர்ல வசூலி சிந்தாங்கிறாரு. அதுக்கான நிர்வாகி பாக்கியான்னு இருக்காரு, பாக்கியராஜ்னு. அவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியும். நீங்க உங்களுக்கு தெரியாதலாம் இல்ல. நாங்க வந்து அது முறையா நாங்க வந்து அவங்க மேல புகார் சொல்றதுக்கோ சீமானை ஒரு சுயநலவாதின்றது தான் எங்களுக்கு முக்கிய பிரச்சனை இல்லை. அவர் எங்களுக்கு சரியில்லைன்னு தெரிஞ்ச பிறகு நாங்க விலகி வந்துட்டு நாங்க ஒரு அரசியல் அமைப்பை கட்சியை உருவாக்குறோம். தலைவர் தமிழரசன் வழியிலையும் தலைவர் பிரபாகரன் வழியிலையும் நாங்க எங்க கட்சி கட்டாய மக்கள் மத்தியில் சந்திப்போம். தமிழ் தேசிய அரசியலை வென்றெடுப்போம். குறிப்பா தமிழர் குடி அரசியலை நாங்க முன்னெடுப்போம். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பறையர்ல இருந்து உடையார்ல இருந்து முதலியார்ல இருந்து வன்னியர்ல இருந்து அனைத்து தமிழ் குடிகளுக்கான அரசியலை தான் எங்க கட்சி முன்னெடுக்குங்க. அதனால அதை நோக்கி தான் நாங்க பயணிக்கிறோம். சீமான் வந்து தன்னால அம்பலப்பட்ட வருங்காலங்களில் சீமானுடைய வளர்ச்சின்றது இனிமேல் வாய்ப்பு இல்லை. இனிமேல் எங்களை போன்ற அரசியல் முன்னோடி நாங்க களம் வந்திருக்கோம். நாங்க கட்டாயம் அதை தமிழ் தேசிய அரசியல் கருத்துக்களை வென்றெடுப்போன்றதை நாங்க உறுதியா நம்புறோம்.